வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிறப்பு பதிவு கிரக சேர்க்கை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். கிரகங்கள் சேர்க்கை பெறும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய லைஃப்ல வரும், அதே சமயத்துல ஒரு நல்ல கிரகங்கள் சேர்க்கையாக இருந்தது அப்படின்னா அது எந்த விதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு பாவ கிரகங்கள் அடுத்த நிழல் கிரகங்கள் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை பெறும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கன்னி ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். கன்னி ராசியில புதன் பகவான் உச்சம் பெறுகிறார், ஆட்சி பெற்று உச்சம் பெறுகிறார். இந்த உச்சம் பெறக்கூடிய இந்த புதன்னால இவர்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி என்பர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அதிகப்படியாக கிரகிக்கக்கூடிய தன்மை. இவர்கள் கல்லூரி வாழ்க்கை முடிந்து ஒரு அலுவலகத்துல வேலைக்கு ஃப்ரெஷ்ஷா போனா கூட என்னமோ ரொம்ப நாள் வேலை பார்த்த மாதிரியாக ரொம்ப எளிதாக அந்த வேலையை கற்றுக்கொண்டு அதிகப்படியான அந்த வேலை ரீதியான வளர்ச்சிகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுனால தான் இவர்களுக்கு அதிகப்படியான பொருளாதார வளர்ச்சி இவர்களினுடைய வாழ்க்கையில இருக்கும். அதிகப்படியாக இவர்களுக்கு அந்த தொழில் செய்யறதை விட வேலை செய்யறது தான் இவர்களுக்கு ஒரு உகந்த ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் சார்ந்த ஒரு தொழில்களை எடுத்து ரன் பண்றது நல்லது. அதாவது ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸோ, ஒரு ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட சர்வீசஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், அதாவது டாக்டர், அட்வொகேட், ஆடிட்டர், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் சர்வீஸ் சார்ந்த சில தொழில்கள் தான் இவர்களுக்கு மிக சிறந்த ஒரு தொழில்களாக இருக்கும். அதுபோக இவர்களுக்கு ரீட்டைல் ஷாப்போ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலோ, உற்பத்தி சார்ந்த தொழிலோ பெரிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவர்களினுடைய ஜாதகப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா வெளிநாட்டுல போய் தொழில் செய்யக்கூடிய யோகம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள், சித்திரை நட்சத்திர அன்பர்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த கன்னி ராசி என்பர்கள். இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான கிரக சேர்க்கை இவர்களினுடைய வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்? மேக்சிமம் நம்பர் ஆஃப் கன்னிராசி என்பர்கள் அவதிப்படக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை நம்பி ஏமாறுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட தங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக அர்ப்பணித்து அவர்களினுடைய எதிராளியினுடைய நம்பிக்கை, இவங்க நமக்கு நல்லா எல்லா விஷயங்களையும் செய்வாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு 5 வருடத்திற்கு மேலாக 10 வருடத்திற்கு மேலாக அவர்களை நம்பி சில விஷயங்களை செய்து அதுக்கப்புறம் ஒரு ஏமாற்றம்னு இருக்கு பாருங்க. அந்த ஏமாற்றம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு 60% 70% நபர்களுக்கு இந்த ஏமாற்றங்கள், ஒருத்தரை நம்பி ஏமாறுறது, நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகத்தை அதிகப்படியாக அனுபவிப்பவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கை இவர்களினுடைய லைஃப்ல நல்ல ஒரு சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் எந்த கிரகத்தோட சேர்ந்திருந்தாலும் இவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் சுக்கிரன் இவர்களினுடைய ராசியில நீச்சம் அடைகிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த ராசியின் மீது ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருக்கு, ஒரு செவ்வாயோட சேர்ந்து இருக்கு, அடுத்து புதனோட சேர்ந்து இருக்கு, சூரியனோட சேர்ந்து இருக்கும் போது இந்த ராசி என்பவர்களுக்கு அவர்கள் மீதான இருக்கக்கூடிய ஒரு பாசம், ஒரு பிணைப்பு எல்லாமே அதிகப்படியாக இருக்கும். அதே சமயம் பொருளாதாரம் ரீதியாக வருமானத்தை செலவு பண்றதுல இந்த கன்னிராசி என்பர்கள் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் நீச்சம் அடைகிறதுனால அதனுடைய வேல்யூ அப்படின்றது இவர்களுக்கு மிக குறைவாக தான் தெரியும். ஒரு சம்பளமே வாங்குறாங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை மிக எளிதாக அதை செலவு பண்ணக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள் தான். அந்த அளவுக்கு, ஏன்னா இவர்களினுடைய ராசியில தான் அந்த சுக்கிரன் நீச்சம் அடைகிறதுனால இந்த
மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது இந்த சுக்கிரனுடைய கிரக சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அதே சமயம் இந்த சுக்கிரன் கிரக சேர்க்கை பெற்று வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அபரிமிதமான ஒரு பொருளாதார வாழ்க்கை, அபரிமிதமான ஒரு ஆடம்பர வாழ்க்கை, இந்த மாதிரியான லைஃப்லாம் நான் அனுபவிப்பேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள். ஏன்னா வெளிநாட்டுல சொந்த வீடு, அடுத்து வெளிநாட்டுல நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, கொஞ்சம் அளவுக்கு வேலை செஞ்சு அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த சுக்கிரன் எந்த கிரகங்களோடு சேர்க்கை பெற்று இருக்கோ அந்த கிரகங்கள்னால இவர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இதே கன்னிராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் ராகுவோடையும் கேதுவோடையும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இவர்களுக்கு பெண்கள்னால மிகப்பெரிய ஆபத்துகள் அப்படின்றது இருக்கும். பெண்கள் இவங்க கூட பழகிட்டே இருப்பாங்க, கடைசி நேரத்துல இவர்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான். அதனால சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேதுலாம் இருக்கு அப்படின்னா பெண்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்தினால அதிகப்படியாக கடன் அமைப்பை பெறக்கூடியவர்களும் இந்த கிரக சேர்க்கை உடையவர்கள் தான். அப்போ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த கிரக சேர்க்கை நல்ல ஒரு சேஞ்சஸை இவர்களுக்கு லைஃப்ல கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவினுடைய கிரக சேர்க்கை. குரு சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இவர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நிறைய விஷயங்களை பண்ணுவார். அதாவது சாதனை படைக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அதுதான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குரு சந்திரனோட சேர்க்கை பெறும்போது இருக்கக்கூடிய. ரொம்ப வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய எக்ஸ்ட்ராடினரி அந்த விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். ஒரு டேலண்ட் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை அப்படி எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த குரு சந்திரனோட சேர்க்கை பெற்றும், குரு புதனோட சேர்க்கை பெற்றும், குரு செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் இருக்கும்போது அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு கிரக சேர்க்கையாக இருக்கும். இந்த குரு சூரியனோட சேர்க்கை பெற்று இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்ல கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். குரு சூரியன் சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்போவோ இவர்களினுடைய பிறந்த இடத்திலிருந்து வெளியேறி வெளிநாட்டுல இருந்து அந்த வெளிநாட்டுல அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு சூரியன் கிரக சேர்க்கை தான். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த குரு சூரியன் கிரக சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு தன்னுடைய ராசியின் மீதே அமர்ந்து இருக்கும்போது அந்த அம்மாவினுடைய முழு ஒத்துழைப்பும் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அந்த முழு ஒத்துழைப்பு அப்படின்றது அம்மாவினுடைய ஆசீர்வாதமும் நம்ம சொல்லலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவினுடைய அரவணைப்பும் சொல்லலாம். அம்மா மூலமாக வர வேண்டிய எல்லா உதவிகளும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குருவினுடைய கிரக சேர்க்கையாகப்பட்டது மிக அதிக அளவில் பொருளாதார வளர்ச்சியையும் உறவுகள் ரீதியான ஒரு முன்னேற்றத்தையும் அடுத்து தொழில் ரீதியான சில வளர்ச்சிகளையும் உயர் பதவிகள் ரீதியான சில வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த கிரக சேர்க்கை மிகவும் மோசமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் சனி அப்படின்ற கிரக சேர்க்கை தான் இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறார், இல்லை கன்னியின் மீது இந்த செவ்வாய் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமாதிபதி. அடுத்து தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, எதுக்குமே பயப்படுறது கிடையாது. இந்த ராசி என்பவர்கள் செவ்வாய் இந்த ராசியின் மீது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. தைரியமா சில விஷயங்களை செய்யணும், தைரியமா இந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நிறைய ஒரு முயற்சிகளை செய்வாங்க. அதே செவ்வாய் சனியோடு
செவ்வாயோட சேர்க்கை பெற்று இருக்கும்போது, இந்த செவ்வாய் அஷ்டமாதிபதியும் கூட, அடுத்து சனி பார்த்தீங்கன்னா 6 குடையவர், அதாவது 6, 8 குடையவர் உங்களுடைய ராசியின் மீது சேர்ந்துருச்சு அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க என்னதான் மேல வந்தாலும் கீழே விழுந்துகிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுடைய லைஃப்ல டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றவர்கள் ஒரு பெரிய அமைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா, காதல் போன்ற பிரேக்கப்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்களும் ஒரு 2, 3 வாட்டி உங்களுடைய ப்ரப்போசலை குடுத்து அதில பிரேக்கப் ஆகுது அப்படின்னாலே செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்றது இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த இடத்துல அந்த காதல் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறதோ, அவங்கள திருமணமாக நீங்க செஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறதோ மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உங்களுடைய லைஃப்ல குடுத்துரும். அதனால இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா, காதல் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய வலிகளும், வேதனைகளும் அதிகரிக்குமே ஒழிய குறையாது. அதனால இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தா நல்லது. இவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வளர்ச்சியை குடுத்தாலும், ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன சறுக்கல்களை குடுக்கும். அந்த சறுக்கல்கள் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியாத ஒரு சறுக்கல்களா இருக்குமே ஒழிய, அந்த திசாபுத்தியின் அடிப்படையில தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால உங்களுடைய திசாபுத்திகள் என்ன இருக்கோ, அந்த கிரக சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, தாராளமாக உங்களுடைய லைஃப் டர்னிங் பாயிண்ட் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இது போன்ற இந்த கிரக சேர்க்கைகள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, அதற்கு அந்த திசாபுத்திகள் எந்த மாதிரியாக செயல்படும். சில பேருக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு வேலையில நிரந்தர ஒரு உத்தியோகம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா வேலைக்குரிய கிரகமே பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் தான். அந்த சனியே அந்த கர்மகாரகனாகவும் இருக்கிறதுனால இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை செய்யறதுக்கு உண்டான முழு அமைப்பும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால அந்த வேலை ரீதியான சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.